வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவசாமி, ஏன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க. வரேங்கம்மா, வரேன். என்ன மகேஸ்வரி அம்மா, வேடிக்கை பார்க்க வந்தீங்களோ? பாருங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். மகேஸ்வரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், இருந்து சாப்பிட்டு தான் போகணும். இங்க எல்லாரும் படுமே நான் தான். என்ன பையனை வேற கூப்பிட்டு வந்திருக்க போல, விளையாடுவானா? இவன் என்னத்த விளையாட போறான்? ஒண்ணு பண்ணு, பந்தியில விடு, அங்க விளையாடி தின்னு தீப்பான். உங்களெல்லாம் நம்பிதான் 60 மூட்டை அரிசி போட்டு வடிக்க சொல்லியிருக்கேன். அவசியம் இருந்து இலை நிறைய போட்டு சாப்பிட்டு போனோம். எந்த அளவுக்கு சாப்பிடணும் தெரியுமா? மூக்க மூட்டை நல்லா தின்னு போட்டு 3 நாளைக்கு உங்க வீட்டுல சாப்பிடாத அளவுக்கு சாப்பிட்டு போனோம். ஓசியில சாப்பிட்டு போயிட்டா அரிசி மிஞ்சும் இல்ல உன் வீட்டுல. மாமா நில்லுங்க. வேணாம்ப்பா. ஏய், இன்னும் உழ வைக்கலடா, ஆக்கின பிறகு இலை போடுவாங்க, அப்பவா? மாமா. சரவணா, வாங்கய்யா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. மைக் எடுத்து முன்னால வை. அம்மா நீங்க பேசுங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அக்கம் பக்கத்துல இருந்து வந்த மத்த ஊர்க்காரங்களுக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்கள். வணக்கம்மா. அம்மா, அவர் என்ன அப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு, நீங்க எதுவும் பேசாம நின்னுட்டு இருக்கீங்க. சரவணா, இதுக்கெல்லாம் நம்ம வார்த்தையால பதில் சொல்லக்கூடாது. நம்ம அடிக்கிற அடி பெருசா இருக்கணும். நம்ம அடிச்சா அவங்க எழுந்திருக்கவே கூடாது, அப்படி இருக்கணும். அம்மா, நான் உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேம்மா, எப்படி விடுவேன்? வேணா பாருங்க, எல்லா போட்டியிலும் ஜெயிச்சு அந்த ஆள் மூஞ்சிலே கரிய பூசுறேன். நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த போட்டியில கலந்துக்கணும். வருஷா வருஷம் வழக்கமா நடக்கிற மாதிரி இந்த வருஷ போட்டி இல்ல. இந்த வருஷம் போட்டிய பிரம்மாண்டமா வச்சிருக்கிறதுக்கு காரணமே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என் குடும்பத்துல ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. பூங்குடி, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உன் கூட தான் இருக்கோம். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். இல்ல, என்னைக்குமே பணத்துக்காக ஒரு விஷயத்துல ஜெயிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன்டே. ஆனா இன்னைக்கு என் சூழ்நிலை, அந்த பணம் எனக்கு ரொம்ப முக்கியமா படுது. அதுக்காகவே எப்படியாவது நான் ஜெயிச்சு ஆகணும், அந்த பரிசை வாங்கியே ஆகணும்டி. நீ எதுக்கடி கவலைப்படுற? கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். பணத்தை நாம தான் வாங்குறோம். கலந்துக்கிட்டா நாம தான் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடி. ஆனா என்ன ஆனா? இல்ல, அத்தை ஏதாவது ஒரு வழியில டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. எங்க அம்மாவுக்காக நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க என்ன இதுல கலந்துக்கவே விட மாட்டாங்க. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்.